கோவிலில் சாமி கும்பிட்டுவிட்டு நாங்கள் வீட்டிற்கு வந்தோம். அன்று என் மனசு ஏதோ ஒரு முடிவின் விளிம்பில் நின்றது. நான் வீட்டில்தான் இருந்தேன். அம்மா வேலைக்கு சென்றார்கள். ஒரு நாள் என்னை பார்க்க அவர் வந்தார். ஏன் என்னிடம் பேசவில்லை என்று கேட்டு கண்ணீர் விட்டார். அந்த கண்ணீரை பார்த்தபோது என் மனசு உடைந்தது. ஆனால் என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. இங்கே நீ இருக்க வேண்டாம், எப்போதும் சோகமாக இருக்கிறாய், அதனால் என்னுடன் வா, நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் என்றார். அம்மா நம்மை ஏற்க மாட்டார்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என் மனதை குலுக்கியது. உனக்காக நான் உன் அம்மாவையே என் வீட்டு பக்கத்தில் வர வைக்கிறேன். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நீ கஷ்டப்படுவது என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னார். அந்த நேரத்தில் நான் யோசித்தேன். என்னை நம்பாத அம்மாவுடன் இருப்பதற்கு பதிலாக என்னை வேண்டுமென்று சொல்லும் இவருடன் போய்விடலாமோ என்று தோன்றியது. சாகும் வரை என்னை விட்டுக் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டேன். நான் உனக்காகவே எப்போதும் இருப்பேன் என்றார். அந்த ஒரு நிமிஷம் அவரின் வார்த்தைகளே என் உலகமாகிவிட்டது. அந்த நேரத்தில் அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. காதல பண்ணியிருக்க உன்னை வெறு ஒருவருக்கு கட்டிக் கொடுத்து உன் காதல் கதையை சொல்லி அவனை வைத்து தினமும் அடிக்க வைப்பேன் என்று. அப்போது யோசித்தேன். வாழ்வோ சாவோ இவரோடே என்று முடிவு செய்தேன். என் வாழ்க்கையின் மறுபக்கம் பார்க்க கிளம்பினேன் அவரோடு.